ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லியில் 3ஆம் தேதி ஜூன் 3ஆம் தேதி மாளவியா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் பில்டிங்கில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் 21 பேர் இறந்து போயிருக்காங்க. இட்ஸ் வெரி சேட் டு ஹியர். இந்த 21 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 7 அல்லது 8 நபர்கள் வந்து இந்தியன்ஸ், நம்ம நாட்டுக்காரங்க. மீதி ஒரு 12-13 பேர் வந்து வெளிநாட்டவர்கள், ஃபாரினர்ஸ். இந்த துயரம் ரொம்பவும் மனசை உருக்கிற ஒரு துயரம். ஆக்சுவலாக இது தீ விபத்துக்கான காரணத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் அல்லது அந்த கட்டடத்தினுடைய ஓனரினுடைய ஃபால்ட், அதாவது தீ விபத்துக்கான அந்த முன்னெச்சரிக்கை பணிகள், அந்த எக்ஸ்டிங்விஷர் இல்லை அந்த சிவில் டிஃபென்ஸ் சம்மந்தமான ஏதாவது ஷார்ட் ஃபால் அவங்க பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த விபத்தில் நடந்த ஒரு ரொம்ப கம்பேஷனேட்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, தீ விபத்து நல்லா அப்படியே பற்றி எரியுது கட்டடம். அப்போ வந்து வெளியில் போகிறதுக்கு அவங்களுக்கு நார்மல் பேசேஜ் எதுவுமே கிடையாது, லிஃப்ட்டு வாசல் பக்கம்லாம் போக முடியாது. இந்த தீ விபத்துலேருந்து உயிர் தப்புறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம பால்கனி சைடில் உள்ள இந்த ஜன்னல் புறத்துலேருந்து குதித்தால் மட்டும்தான் சாத்தியம். ஆனால் குதித்தாலும் உயிர் தப்புறது ரொம்ப ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை, அசாத்தியமான சூழ்நிலை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு சாஃப்ட் குஷன் எதுவுமே இல்லைன்னா உங்களால் தப்பிக்க முடியாது. தீ விபத்தில் இறக்கணும், இல்லை கீழே விழுந்து எலும்பு முறிவு அல்லது உடல் சிதைவு ஏற்பட்டு இறக்கணும். இந்த சூழலில் ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. பக்கத்தில் ஒரு மேட்ரஸ் கடை, மேட்ரஸ்னால் என்னங்க, இந்த பஞ்சு மெத்தை வியாபாரம் செய்கின்ற ஒரு மிடில் கிளாஸ் ரியாசுதீன் மன்சூரி அப்படிங்கிற ஒரு நபர், ஓகேங்களா, அவருடைய மகன் அர்மான், 2 பேரும் அந்த கடையை பார்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன ஷாப், அதில் மேட்ரஸ், குவில்ட்னா என்னங்க, அந்த ஒரு மெத்தைக்கு மேலே அது போர்வை மாதிரி ரொம்ப சாஃப்ட் குஷன்டாக இருக்கும். அது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அங்கே எல்லாருமே அந்த ஜன்னல் பக்கம் நின்று உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒரு கணம் கூட, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட யோசிக்காமல் ரியாசுதீன் மன்சூரியும் ஒரு மகனும் கடையில் உள்ள 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மேட்ரஸ், நிறைய மெத்தைகளை எடுத்து கொண்டு ஓடுறாங்க. ஓடி அந்த கீழே ஒரு குஷனை உண்டாக்குறாங்க. அந்த பில்டிங்கு கீழே யாரெல்லாம் குதிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு குஷனாக பயன்படும், உயிர் தப்ப முடியும். இவர் இந்த மாதிரி பெட்டு மேட்ரஸை எடுத்து அந்த ஒரு சாஃப்ட் குஷனை உண்டாக்குனதன் மூலமாக 7 மனித உயிர்களை காப்பாற்றிருக்காருங்க. வாவ்! அதாவது வார்த்தைகள் இல்லை, கண்கள் பணிக்கின்றது. வாழ்த்துக்கள். இந்த ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கல. இது வந்து ஒரு மிக சிறந்த பிரேவரி, மிக சிறந்த ஒரு வீர தீர செயல்னு சொல்றதை விட மிக சிறந்த ஒரு மனித நேயமுள்ள செயல், இரக்கமுள்ள செயல், கம்பேஷனேட் ஒரு ஆக்ட். இது அவங்க அப்பாவும் மகனும் செய்கிறாங்க. அது இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புறப்போ, உங்களுக்கு இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு அவங்க மக்கள்லாம் வந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அந்த மிலாப், இந்த மாதிரி நிறைய க்ரௌட் ஃபண்டிங் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி தரோம், இந்த 2 லட்சம் ரூபா லாஸை நம்ம ஈடுகட்டோம்னு நமக்கு வந்து கம்பேஷனுங்கிறது வந்து ஒரு மனிதநேய செயல். ஏன்னா உயிர்களை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் பண்ண, க்ரௌட் ஃபண்டிங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, மறுத்துட்டாரு. அதே சமயத்தில் கவர்மெண்ட் வந்து இன்னும் இவர்கள் இழந்த அந்த 2 லட்சம் ப்ளஸ் 2 லட்சத்தி சொச்சம் ரூபாய்க்கான அந்த இழப்பீடை, உங்களுக்கு இழப்பீடுன்னு சொல்ல முடியாது, உயிர்களை காப்பாற்றிருக்காருங்க. இதுக்கான அப்ரிஷியேஷன் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கொடுக்கணும், மிக சிறந்த வீரதீர அவார்டு, பிரேவரி அவார்டு கொடுக்கணும். இன்னொன்று, குறைந்தபட்சம் அவர் அந்த மேட்ரஸை தூக்கி போட்டார் இல்லைங்களா, அதற்கான அந்த பணத்தையாவது அவங்க இழப்பீடாக கொடுக்கணும். ஆக்சுவலாக இன்னும் அது வரலை. ஆனால் கண்டிப்பாக எல்லாருடைய பொதுமக்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அடுத்தவர்களுடைய உயிரை தன்னுடைய உயிராக நினைத்து தன் கடைக்கு ஏற்படுகின்ற இழப்பீடையும், மிகப்பெரிய ஒரு அவங்க மிடில் கிளாஸ், ஒரு பெரிய வெல் டு டூலாம் கிடையாது. அவங்களே பல விஷயங்களை ஃபைனான்ஷியல் லெபிலிட்டியை வாங்கி தான் இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்படி குடும்பத்தினுடைய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்போ மனித உயிர் அவருக்கு முன்னால் நின்றுருக்கு. கம்பேஷன், இரக்கம், ஈவு இரக்கம், இந்த விஷயங்கள் யார்கிட்டலாம் இருக்கோ அவர்கள் சிறந்த மனிதர்கள். அவர்கள் தான் ஒரு ஹீரோக்கள், ஓகேங்களா. ஹீரோ போடுறதுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க. மனசில் இந்த மாதிரியான செயல்களை செஞ்சால் அவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை, சூப்பர் ஹீரோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் நம்ம எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இமீடியட்டாக காலம் தழுத்தாமல் இவங்களுக்கு அவங்க இழந்த அந்த 2-3 லட்சம் ரூபாய் இமீடியட்டாக கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஆன் டாப் ஆஃப் இட் அவர்களுக்கு பிரேவரி அவார்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பண அவார்டு எக்ஸ்ட்ராவாக, அது வந்து அவர்களுடைய ஒரு ஒரு மனிதாபிமானத்திற்கு, மனித நேயத்திற்கு, அந்த இரக்கத்திற்கு, இந்த உலகம் இதற்கெல்லாம் தேவைப்படும். உலகத்தினுடைய மிக முக்கியமான தேவை வந்துங்க அறிவு, ஸ்கில்ஸ் இல்லை, கம்பேஷன், இரக்கம், மனிதநேயம், இதுதான் முக்கிய தேவையாக இருக்குது. அது இருந்தால் உலகமே அப்படியே ஃப்ளரிஷ் ஆகிடும் ஆக்சுவலாக.
அத்தகைய ஒரு விஷயம் இவர்கள்ட்ட இருக்குது. அதை இனம் கண்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அவர்கள் இழந்த பணத்தை கொடுக்கறது ஒரு விஷயம், அது மினிமம். அதுவே இவ்வளோ காலம் தாழ்த்திருக்க கூடாது. அதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவர்களுக்கு அவார்டு கொடுத்து மேலதிக பணத்தை கொடுத்து அவர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இது கண்டிப்பாக டெல்லி கவர்மெண்ட் மட்டும் இல்லைங்க, இந்தியன் கவர்மெண்ட்டும் இதை கண்டு அது இனம் கண்டு தனியாக அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். ஆக்சுவலாக இது நம்ம எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறவங்க? உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவிடுங்கள். இத்தகைய நபர்கள் கண்டிப்பாக வாழ்த்தப்பட வேண்டும், மோட்டிவேட் பண்ணப்பட வேண்டும். இது போன்ற நிறைய மனிதநேய செயல்கள் நடக்க வேண்டும், மனிதம் செழிக்க வேண்டும், மாண்பு பெருக வேண்டும். மிக்க நன்றி பார்த்தமை.